Welcome, Holy Spirit, be here with your presence. Fill me with your power, love inside of me. You are the living water, never trying fountain, comforter and counselor, take complete control. Good morning. How are you? Welcome back to my YouTube channel Rise and Shine. ஓகேங்க, இந்த வீடியோவில் நான் பைபிளில் இருந்து எந்த பகுதியும் நான் எடுத்துக்கல. பட் இன்ஸ்டட் ஐ எம் கோயிங் டு ஷேர் அபவுட் அ ப்ரீஸ்ட் வித் யூ. ஓகேங்களா? ஸோ November 19, 1970, November 19, 1970, 1970 அந்த வருஷத்தில் ஃபாதர் டாலிண்டோ ரிட்டாலோ அவர் வந்து he died at the age of 88. அவர் நம்ம காலத்து இறைவாக்கினராக இருந்தார். நம்முடைய காலத்து இறைவாக்கினராக இருந்தார். இவருடைய பேர் டாலிண்டோ ரிட்டாலாக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பெயின். இதை வந்து அவருடைய பெயருக்கு ஏற்றபடி he has experienced this humiliation after humiliation as a child, teenager, seminarian and also as a priest. யோசிச்சு பாருங்கள், அந்த பெயருக்கு ஏற்றபடி துன்பத்துக்கு மேலே துன்பம், பெயின், மனசுக்குள்ளே ரொம்ப பெயின். அப்படிப்பட்டது அவரை பற்றி நம்முடைய புனிதர் பிரான்சிஸ்கன் செயின்ட் பாதிரே பியோ அவர்கள் இத்தாலி நாட்டின் நேபிள்ஸ் நகரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்துக்கோ. இந்த ஃபாதரை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, the whole of paradise is in your soul. The whole of paradise is in your soul. அவரை பற்றி இன்னும் அருமையான ஒரு இது சொல்லியிருக்காரு. அப்புறம் இங்கே பாருங்கள், வேறு ஒரு பிஷப்பு இந்த ஃபாதரை பற்றி, ஃபாதர் டாலிண்டோவை பற்றி ஒரு இறைவாக்கு உரைத்திருக்கிறார். அது என்னன்னு சொன்னாக்கா, யூ வில் பி அ மார்டர் பட் இன் யோர் ஹார்ட், not with your blood. You will be a martyr, but in your heart, not with your blood. நீ ரத்தம் சிந்தி ஒரு வேத சாட்சியாக இருக்க போகிறதில்ல, பட் உன்னுடைய இதயத்தில் நீ சுமக்கொண்ட பாரங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், அந்த துயரம், அதுதான் உன்னைய வந்து ஒரு மாற்றராக மாற்றுதுன்னு அவர் சொல்லியிருக்கா. அதே தான் இவருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்குங்க. இப்போது நான் சொன்னேன், ஃபாதர் டாலிண்டோ இவர் வந்து நம்முடைய காலத்து ஒரு இறைவாக்கினர், அ ப்ராஃபெட் ஆஃப் ஆர் ஏஜ், ஆர் டைம். இப்போ 1965 நம்முடைய ஃபாதர் டாலிண்டோ ஒரு பிஷப்பு பேர் நிலிகா. இவர் அவருக்கு எழுதின அந்த லெட்டரில் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. எப்படின்னா, ஹீரோ வில் கம் ஃப்ரம் போலண்ட் அண்ட் ஹீ வில் பிரேக் த செயின் ஆஃப் த கம்யூனிஸ்ட் டைரனிசம். இது அதை வந்து உடைப்பாருன்னு அப்படின்னு ஒரு இறைவாக்காக சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் prophecy was realized in the papacy of John Paul II. அப்போ இவர் சொன்ன எழுதின அந்த இறைவாக்கு, அதாவது போலந்து நாட்டிலிருந்து ஒரு ஹீரோ ஒருத்தர் வருவார். அவர் வந்து இந்த கம்யூனிசத்தை, அதாவது கம்யூனிசம் டைரானிசத்தை வந்து ஒரு உடைப்பார் அப்படின்ற ஒரு இறைவாக்கு வச்சார். This fact was realized under the papacy of John Paul II. இரண்டாம் ஜான் பால் திருத்தந்தை இந்த டைமில் இதுவும் உணரப்பட்டது. புரியுதுங்களா? ஓகே, உங்களுக்கு அந்த
கம்யூனிஸ்ட் காலம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பல பேருக்கு தெரியாது. பட் 90ஸில் நம்மளுடைய சர்ச்சிலிருந்து நமக்கு ஒரு மேகசின் வரும். இப்போ முதல்லலாம் நற்கருணை வரணும்னு வந்துட்டு இருந்தது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு புக்லேட்டு வரும். அப்போ அதுலேருந்து தொடர் கட்டுரையாக வந்து நம்மளுடைய அந்த இப்போ அந்த அயன் கர்டைன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்களா, அயன் கர்டைன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சில நாடுகளை. அந்த யூரோப்பியன் நாட்டிலலாம் வந்து செக்கோஸ்லோவாக்கியா, யூகோஸ்லாவியா, போலண்டு, அப்புறம் இந்த பக்கம் ஏஷியா, சைனா, இது எல்லாமே அயன் கர்டைன் கண்ட்ரீஸ். அதுக்குள்ளே நம்ம வந்து பேசுகிறதுக்கு உரிமை இல்லை, சுதந்திரமாக நடக்கிறதுக்கு உரிமை இல்லை, எல்லாமே. அப்புறம் பொலிட்டிக்கல் பிரிசனராக உள்ள தூக்கி போட்டுருவாங்க, கொன்னுடுவாங்க. இந்த வர ஒரு மோசமான காலகட்டம். அந்த அதனால தான் அந்த கம்யூனிஸ்ட் டைரனின்னு சொல்கிறாங்க, ஒரு இருளடைந்த காலம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் ஒருத்தர் வருவார்னு சொல்லிட்டு நம்மளுடைய 2ஆம் ஜான் பால் திருத்தந்தையை பற்றி தான் இவர் சொல்லியிருக்காது. அது நடந்தது. ஓகேங்களா? இப்போது இவருடைய லைஃப் முழுக்குமே, இந்த ஃபாதருடைய லைஃப் முழுக்குமே துன்பு, துயரம், பெயின், வாழ்க்கையில் மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டம். இவர் என்ன இதுலேயும் வந்து ஆண்டவருடைய குரலை அவர் உணர்ந்தார். ஒவ்வொரு டைமும் அந்த துயர நேரத்தில், துன்ப நேரத்தில், அந்த மனசில் இருக்கிற அந்த வலியில் அவர் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை வந்து உணர்ந்தார், கேட்டார். ஸோ ஐ ரீட் இட் பாருங்கள். In his tremendous suffering, Dolindo became more and more a child who lived his self-offering to the Divine Father. I am totally poor, nothing. My strength is my prayer. My leader is the will of God, which I let take me by the hand. Once again, I'll read it. I am totally poor, nothing. My strength is my prayer. My leader is the will of God, which I let take me by the hand. My security over the uneven path is the heavenly Mother Mary. என்னுடைய கரடு முரடான அந்த வாழ்க்கை பாதையில் என்னுடைய பாதுகாப்பு யாருன்னு சொன்னாக்கா மதர் மேரி, அன்னை மேரியை பற்றி சொல்கிறார். ஓகேங்க, ஐ ரீட் தட். மை செக்யூரிட்டி ஓவர் த அன்இவன் பாத் இஸ் த ஹெவன்லி மதர் மேரி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இவர் வந்து ஆண்டவராகிய இயேசு அவரிடத்துல பேசுகிறாரு. ஸோ அதையும் நான் மறுபடியும் படிக்கிறப்பாங்க. ஒன் ஆஃப் த ட்ரெஷர் ஃப்ரம் த வேர்ட்ஸ் which is Jesus spoke to Dolindo was the teaching about the total abandonment to God. One of the treasure from the words which Jesus spoke to Dolindo was the teaching about total abandonment to God. In this prayer, Jesus is talking to Father Dolindo and also to you and me. In this prayer, Jesus is talking to Father Dolindo, to me and also to you. இதை வந்து நம்ம இந்த ஒரு நோவேனாவாக படிக்கணும், ஜெபத்தை பண்ணணும்னு சொன்னால் ஒரு 10 நாளைக்கு ஒரு சின்ன ஒரு 4 லைன் 5 லைனுங்க. அப்படியே நம்ம வாயிலிருந்து எதுவுமே பேச வேண்டாம். We have to keep our eyes closed, mouth also closed, but we have to focus our mind and see at the face of the Jesus. அப்படியே நம்ம மனக்கண்களுக்கு முன்னால் ஆண்டவராகிய இயேசுவை கொண்டு வரணும், அமைதியாக இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு இந்த ஜெபத்தின் வழியாக நம்மிடம் பேசுவார். இப்போ அந்த ஃபஸ்ட்டு மட்டும் நான் படிக்கிறேன் கேளுங்க. இது முதல் நாள் வச்சுக்கலாம், 10 days. இதில் பாருங்க, ஃபஸ்ட்டில் வாசிக்கிறேன். If you wish to pray it as a 9-day novena, recite one section per day and repeat the response 10 times instead of 3 times. For Jesus says, Jesus is telling you and me now, okay, because Father Dolindo is no more. So Jesus is talking to me as well as to you. So just close your eyes and open your heart, open the eyes of the mind and listen, okay.